சிவராத்திரி ஸ்பெஷல் தியானம். நேராக நிமிர்ந்து உட்காருங்கோ, அசையாமல் நேராக இருக்கணும். உன்னுடைய பேக் போன் முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். முதுகுத்தண்டு திரிசூலத்தோட ஒட்டிண்டு இருக்குது. திரிசூலத்தோட நடு பாகம் திரிசூலம் இருக்கிறத நீ நன்னா ஊகிச்சுக்கணும். அந்த திரிசூலத்தோட 2 முனை இருக்கே, வலது இடது, நடுவில் முனை. இடது காதுலேருந்து வலது காது வரைக்கும் டமரு. நடுவில் இருக்கிற சின்ன மத்திய பாகம் சின்னதாக இருக்கிறது, அங்கேருந்து ஓங்கார நாதம் கேட்கறது. எதிரில் அர்த்தநாரீஸ்வரரை பாரு. அதில் ஒரு பாகம் சிவன், ஒரு பாகம் அம்மா. சிவனோட அபயமுத்ரை, அம்மாவோடது வரத முத்ரை. உன்னோட கவனம் அபயமுத்ரை வரத முத்ரை அதிலேயே தான் இருக்கணும். அம்பாளோட கையிலையும் சிவபெருமானோட அபயமுத்ரை கையையும் பார்த்துட்டுருக்கணும். இங்கேருந்து சாதனை தனிப்பட்ட முறையில் நடக்கிறது. உனக்கு எதிலேருந்து அபயம் வேணுமோ அதை நீ சிவன்கிட்ட கேட்கணும். அம்மாவுடையது வரத முத்ரை, சிவபெருமானுடையது அபயமுத்ரை. உன்னோட கவனம் அதிலேயே தான் இருக்கணும். கவனித்து பாரு. உனக்கு என்ன வேணுமோ சங்கோஜமே இல்லாமல், எனக்கு அபயம் தாங்கோ, என்னோட கஷ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நன்னா சங்கோஜம் இல்லாமல் மனசு விட்டு சிவபெருமான்கிட்ட கேளு. அப்பா அம்மா கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி அபயம் கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? சங்கோஜப்படாத. அம்மா தரணும் அப்படின்னாலும் அப்பா ஒத்துக்கணும். அப்பாவுடைய சிறு புன்சிரிப்பு ஒப்புத்துண்டா போரும். அம்மா வேணுங்கிறத தந்துடுவா. அதனால் முதல்ல அப்பாட்ட அபயம் கேட்குறோம். சிவபெருமானோட கையில் உள்ள அபய முத்திரையிலிருந்து கஷ்ட நிவாரணம் ஆறுது. வரத முத்திரை அம்மாவுடைய கையில் இருக்குது. அம்மா வரம் கொடுக்கறதுல வர பரம்பரையில் இருக்கா. உனக்கு என்ன வேணுமோ நீ அம்மா கிட்ட கேளு. அம்மா கையிலேருந்து குவியலாக முன்னாடி நிறைய வரம் கொடுப்பா. சங்கோஜப்படாத. உனக்கு கேட்க தெரியாமல் இருக்கலாம், அது எப்படி கேட்குறதுங்கிறது அதை சொல்ல கையாலாகாமல் இருக்கலாம். அதனால் இந்த பரிஸ்திதியில் இருக்கும். அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கேட்க தெரிஞ்சுட்டா அந்த கேட்கறதுக்கு தகுந்தபடி நம்ம பிரயத்தனமும் செஞ்சால் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த வரத முத்திரையும் அபய முத்திரையும் பார்த்த பின்னாடி அது கேட்கும்போது என்ன பிரயத்தனம் நீ பண்ணணுமோ அதை நீ கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும்.
அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய நித்திய ஜீவிதம், நித்திய லைஃப்பில் நீ வாழ வேண்டியது மிக மிக அவசியம்.